பிக்சட் டெபாசிட்டுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருப்பீங்க, டிவிடெண்ட் வாங்குவீங்களா, ஏன் ஸ்டாக்ஸை ஃப்ரீயா காசா கொடுக்காம வாங்குவீங்களா? இது எல்லாமே நீங்களும் பண்ண முடியும். இவ்வளோ ஏன் நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருப்பீங்க, ஆனா நீங்க ட்ரேடிங்கும் பண்ணிருப்பீங்க, பட் எந்த ஒரு ஸ்டாக்ஸுமே வித்திருக்கவும் மாட்டீங்க, வாங்கியிருக்கவும் மாட்டீங்க. ஆனா இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்க ஸ்டாக்ஸ் 5% கீழே போனாலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் 10% கிடைக்கும். நான் பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எல்பி, ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோவிங் அப்படிங்கிறது தான் இதை சொல்லுவாங்க. பேசிக்கா பிக்சட் டெபாசிட்ல உங்களுக்கு 7% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுல உங்க ஸ்டாக்கை ரெண்ட்டுக்கு விட்டு நீங்க 10% வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர், கவர்மெண்டால ஆத்தரைஸ் பண்ணப்பட்டு கவர்மெண்டே தான் பண்றாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இந்த டெக்னிக் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு, நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்னா, இப்போவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின அப்டேட்ஸ் போய் சேரட்டும். ஸோ ஸ்டாக்கை வாடகைக்கு விடுறோம் அப்படிங்கிறப்ப டெம்பரவரியா மட்டும்தான் அந்த ஸ்டாக்கை வேற ஒருத்தருக்கு தரீங்க. ஸ்டில் அந்த ஸ்டாக்கோட ஓனர் நீங்க தான் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாக்கு டிவிடெண்ட் வந்தா உங்களுக்கு தான் வரும். ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணாலோ போனஸ் கொடுத்தாலோ உங்களுக்கு தான் வரும். ஜஸ்ட் அந்த ஸ்டாக்கை கொஞ்ச நேரத்துக்கு வேற ஒருத்தருக்கு நீங்க வாடகை கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 100 ஷேர்ஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு அது 1500 ரூபாய்க்கு வழங்கிருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த மீன் டைம்ல நீங்க 50% கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கீங்க, அது தவிர டிவிடெண்ட் வாங்கிருக்கீங்க. இதை தாண்டி நீங்க இன்னொரு டைப் ஆஃப் இன்கமே எடுத்திருக்கலாம். அதுதான் இந்த ஸ்டாக்கை வாடகைக்கு விடுறது. இப்ப நான் உங்ககிட்ட அந்த ஸ்டாக்கை வாடகைக்கு வாங்க போறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஸ்டாக்கு 2 ரூபாய் நான் வாடகைக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவேன். 100 ஸ்டாக்கு நீங்க எனக்கு வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 200 ரூபாய் தருவேன். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு, மோஸ்டா ஒரு 1 வீக் 2 வீக் வரைக்கும் இருக்கும், மேபி 1 மந்த் வரைக்கும் கூட போகலாம். வெறும் 200 ரூபாய் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பார்க்காதீங்க. மாசம் 200 ரூபாய் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா 5ல இருந்து 10 மாசத்துல நீங்க ஒரு இன்ஃபோசிஸ் ஷேரே வாங்கலாம், ஜஸ்ட் ரெண்ட் விட்டதுனால. இதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஃப்ரீயா ஸ்டாக் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெயிட் பண்ணு, நான் ஃபர்ஸ்ட் ஏன் அவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்டாக்கை வாடகைக்கு வாங்கினேன்? இதுக்கு மோஸ்ட் கேசஸ்ல ஒரு காரணம் தான் இருக்கும். நான் ஒரு ட்ரேடரா இருப்பேன். ட்ரேடிங் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக்கை ஷார்ட் அடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இல்லாத ஒரு ஸ்டாக்கை நான் 100 ரூபாய்க்கு வித்துட்டேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அன்னைக்கு டே எண்டுக்குள்ள நான் எப்படியாவது அந்த ஸ்டாக்கை வாங்கி தான் ஆகணும். இதுதான் என்னுடைய ஆப்ளிகேஷன். இந்த இடத்துல அந்த ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா 80 ரூபாய்க்கு நான் திருப்பி வாங்கிடுவேன், எனக்கு 20 ரூபாய் லாபம். ஒருவேளை அந்த ஸ்டாக் மேல போயிருச்சு அப்படின்னா நான் 120 ரூபாய் கொடுத்து அந்த ஸ்டாக் வாங்குவேன், எனக்கு 20 ரூபாய் நஷ்டம். இதுதான் புட் ஆப்ஷன் பேசிக்கா சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பெட்டிங் தான். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுங்கிறத நான் யாருக்கும் சொல்லலை. இது மோஸ்டா யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ, டிஐஐ, ஹெச்என்ஐ இந்த மாதிரி அதிகமாக காசு வச்சிருக்கவங்க கிட்ட அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணியை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு ரிஸ்க் வரக்கூடாதுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் ப்ராஃபிட்டும் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த ஸ்டாக்கை பாரோ பண்ணுவாங்க. எதுக்கு? உங்ககிட்ட இருந்து அந்த ஸ்டாக்கை வாங்கின உடனே நான் வித்துருவேன், அதுக்காக தான். ஐயோ என்கிட்ட இருந்து வாங்கின அந்த ஸ்டாக்கை வித்துட்டேன்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்காதீங்க. உங்ககிட்ட இருந்து வாடகைக்கு வாங்கின அந்த ஸ்டாக்கை வித்துட்டு நீங்க 4 முடியத்துக்குள்ள எப்படியாச்சும் திருப்பி வாங்கி நான் அவங்க கொடுத்துருவேன் அப்படிங்கிறது தான் பேசிக் டீலிங்க. இதை கவர்மெண்டோட கண்காணிப்புக்கு கீழே ஸ்டாக் புரோக்கரோட ஹெல்ப்போட அந்த ட்ரேடர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இதனால எனக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இப்ப ரிசெஷன் வரப்போகுது, இல்ல ட்ரம்ப் ஏதாவது தேவையில்லாம வாய் விட்டாரு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் கீழே வரப்போகுது எனக்கு தெரியும், நைட்டு நியூஸ் வந்துடும். நாளைக்கு காலையில இல்லாத ஒரு ஸ்டாக்கை வித்துட்டு அதுக்கப்புறமா நான் அதை வாங்கணும். ஆனா அந்த ஸ்டாக் ஒண்ணு வேணும்ல, அதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து அந்த ஸ்டாக் ரெண்ட்டுக்கு வாங்கி நான் அதை வித்து திருப்பி வாங்குறேன். பேசிக்கா இதுதான் கான்செப்ட். இப்ப இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நீ ஸ்டாக்கை ரெண்ட்டுக்கு வாங்குற, வித்துட்ட, திருப்பி விலை கம்மியாயிடுச்சு வாங்கிட்ட அப்படின்னா ஓகே, நல்லது, எனக்கு திருப்பி கொடுத்துட போற, ஹாப்பி. ஒருவேளை நீ ஸ்டாக்கை வாங்கினப்பறம் அந்த ஸ்டாக் பிரைஸ் மேலே போயிடுச்சு, உனக்கு நஷ்டமாயிருச்சு, நான் இனிமேல் வாங்க போறதில்ல, அப்படியே விட்டு போயிட்டேன் அப்படின்னா அப்போ என் ஸ்டாக்குக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இங்கதான் கவர்மெண்டோட பாடி NSCCL அப்படிங்கிறவங்க வராங்க. இவங்க பேசிக்கா புரோக்கர் கிட்ட சொல்லி அந்த ட்ரேடரோட போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜ் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா என்ன? நான் ஆல்ரெடி 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு என்னுடைய ஸ்டாக்ஸை போர்ட்ஃபோலியோல வச்சிருப்பேன். ஆனா என்கிட்ட நீங்க வச்சிருக்கிற அந்த ஒரு ஸ்டாக் தான் இல்லாம இருக்கும். ஆனா அந்த ஸ்டாக்கை வித்தாதான் நான் திருப்பி கீழே போகும்போது வாங்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல என்கிட்ட இருக்கிற 2 லட்சம் ரூபாய் ஸ்டாக்கை நான் பிளட்ஜ் பண்ணுவேன், அதாவது அடகு வச்சு அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு மணி எடுப்பேன். அந்த காசை தான் உங்ககிட்ட இருந்து நான் ஷேர்ஸை வாடகைக்கு வாங்கினேன். இப்போ அந்த ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்தோன்னா மறுபடியும் அந்த ஸ்டாக்கை வாங்கி உங்ககிட்டயே அந்த ஷேரை கொடுத்துருவேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ரெண்டாவும் கொடுத்துருவேன். இதை போக பாக்கி இருக்கிறது தான் என்னோட ப்ராஃபிட்டா இருக்கும். ஒருவேளை நான் கொடுக்காம ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் அடகு வச்சிருந்தாலும் ஒரு ஸ்டாக்கு, அதை வித்து உங்களுடைய பணத்தை கவர்மெண்ட்டும் இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸும் சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட் கேசஸ் நஷ்டம் எனக்கு மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது. வெறும்னு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல ஸ்டாக் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக அதை வாடகைக்கு விட்டு இப்படி சம்பாதிக்கலாம். பட் இதுல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிஸ்க் இருக்கு, அதெல்லாம் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இதை உங்களால செஞ்சுட்டே இருக்க முடியாது. எப்போ ஒரு ஸ்டாக் கீழே விழ போகுதுன்னு கான்ஃபிடென்ட்டா ட்ரேடர்ஸ்க்கு தெரியுதோ அப்போதான் இதை வாங்குவாங்க. அதுவும் எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் இல்லை, எந்த ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கான சில ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. நீங்க வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு யாருமே இந்த மாதிரி ரெண்டுக்கு வாங்க ரெடியா இல்லை அப்படின்னா நீங்க இதை பண்ணவே முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது, 99% உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஃபுல்லாவே நடந்துடும், வித் ரெண்டோட வந்துடும். நான் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை திருப்பி கொடுத்துருவேன். அப்படி கொடுக்கல அப்படின்னாலும் ஸ்டில் அந்த கவர்மெண்ட் பாடியோ புரோக்கரோ சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
ரொம்ப 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 ரேர் கேசஸ்ல சில நேரங்கள்ல கவர்மெண்டாலேயே மீட்க முடியாத அளவுக்கு நான் ஏதாவது ஃப்ராட் தரம் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் அவங்க கேபிட்டல் கொடுத்துருவாங்க. ஒரு 5 to 10% வரைக்கும் லாஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குங்க தெரிஞ்சுக்கங்க. இது 99% நடக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரேரா சில பேர் நடந்திருக்கு. 1000த்துல ஒருத்தருக்கு வேணா சொல்லலாம். இங்க அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அந்த மீன் டைம்ல கிடைக்காது. நீங்க எப்படி ஓட் போட போறது இல்ல, மோஸ்டா யாரும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஓட் போடுறது கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் நீங்க ரெண்ட் கொடுத்து அப்படி கூட சம்பாதிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஸ்டாக்கை இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்டாக்கை உங்களால விற்க முடியாது. இதுதான் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நான் எப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்டாக்கை ரெண்ட்டுக்கு வாங்குவேன், அந்த ஸ்டாக் கீழே போகுதுன்னு தெரிஞ்சாதான் நான் ரெண்ட்டுக்கு வாங்குவேன். அப்ப அந்த ஸ்டாக் கீழே போகுதுங்கிறப்ப நீங்க அந்த ஸ்டாக்கை விற்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்டாக் என்கிட்ட இருக்கு. அப்ப நீங்க லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டாக்கை ஹோல்டு பண்ண போறீங்க, எந்த காரணத்துக்கு ஒன்றும் விற்க மாட்டீங்க கீழே விழுந்தாலும் அப்படின்னு தெரியக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி SLBக்கு விடணும். அதுல இருந்தா இன்கம் சம்பாதிக்கணும். இல்லப்பா எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே பயம் தான், இந்த மாதிரி லெண்டிங் பாருங்களா எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிக்சட் டெபாசிட்லயே கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா பிக்சட் டெபாசிட்ல மோஸ்டா 7% தானே ரிட்டர்ன்ஸ் தராங்க. அதே எஃப்டில வேற சில பேங்க்ஸ் உங்களுக்கு 9.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. அந்த பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டேபிள் மணி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க போடுற காசு ஸ்டேபிள் மணி கிட்ட இல்ல, ஸ்டேபிள் மணி ஜஸ்ட் உங்க காசை வாங்கி அந்த பேங்க் கிட்ட கொடுத்து உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணி தராங்க. அதனால நீங்க ஸ்டேபிள் மணி ஆப் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிக்சட் டெபாசிட் தான் உங்க கேம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா FDஐ பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அங்கே நான் வெயிட் பண்ணேன். ஹேவ் அ கிரேட் டே.